சூப்பரான பீஃப் பிரியாணி சிக்கன் பிரியாணி சாப்பிட சோலைங்களே வந்துடுவோம். சோலைங்கன்னா பீஃப் பிரியாணி கூட ஒரு தொக்கு வச்சு தராங்களாம். ஸோ அது நல்லா இருக்கும். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணி 3 இருக்கு. காம்போவா வந்து பிரியாணியில் 65 வந்துடும். பீஃப் கறி வந்து பீஃப் பிரியாணிக்கு பீஃப் கறி கொடுத்துருவோம். மற்றபடி சொல்லிடுவோம். உங்க ரைஸ் சாப்பிட்டு வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா வந்து வாங்கிக்கோங்க. போதே அப்படியே ஊருக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுத்துருக்காரு. சோழிநல்லூர்ல இந்த அளவுக்கு குவான்டிட்டி கொடுக்கறது இந்த பாய் மட்டும் தான். சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா நாட்டு வச்சு அப்படி ரைஸ் பார்த்தா வாங்கிக்கங்கன்னு சொல்றாங்க. நல்லா குவாலிட்டியான ரைஸ். இந்த ஏரியால இது ஒண்ணுதான் சூப்பரா இருக்கு. சிக்கனும் சாப்பிடுவோம், நல்லா இருக்கும். உங்களோட எல்லா ஐட்டமும் நல்லா இருக்கும். அதை குக் பண்ணிருக்கேன். பீஸ்னாவே எனக்கு இதுதான் பிடிக்காது. நல்ல பிரியாணி கடை எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பீஸ் இதெல்லாம் சொல்லும்போது டக்கு டக்கு டக்குன்னு பீஸ் உடையுது. நான் உடைக்க கூட பிடிக்கல. அப்படி பிடிக்கும் போதே உடையுது. செம்மையா குக்க இருந்தா என் கண்ணை உடுத்துது பீஸ் வச்சு. ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. ஹலோ மகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான பீஃப் பிரியாணி சிக்கன் பிரியாணி சாப்பிட சோலைங்களே வந்துருவோம். சோலைங்கன்னா பாய் பிரியாணின்னு கடை நேம். ஸோ இந்த கடையில வந்து பீஃப் பிரியாணி கூட ஒரு தொக்கு வச்சு தராங்களாம். ஸோ அது நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை சாப்பிட்டு பார்க்க தான் வந்திருக்கேன். ஸோ வாங்க உள்ள போய் வேற என்னென்ன தராரு. ஸோ மக்கள் யாராவது நான் உங்ககிட்ட ரிவ்யூ வாங்கி தரேன். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்ல அப்படி இருக்குன்னு சொல்றேன். கமான். நேம் பாய் பிரியாணிமா. இது வந்து பிரிச்சிங்கா கோயில் பக்கத்துலமா அல்ல சாயப்பத்தின் ஒரு டீ கடை இருக்கு. அது அப்புறம் அந்த பிரிட்ஜுக்கு கீழே கரெக்டா சோலைநல்லூர் பிரிட்ஜுக்கு 3 வருஷமா இருக்கு. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணி 3 இருக்கு. அப்புறம் காம்போவா வந்து பிரியாணியில் 65 வந்துடும். பீஃப் கறி வந்து பீஃப் பிரியாணிக்கு பீஃப் கறி கொடுத்துருவோம். ஆமாவா? ஆமா, அதுவும் 2 பீஸ் வச்சு கொஞ்சம் கிரேவியா. ஆமா, அந்த எலும்பு வச்சு சேர்வா போடாம கிரேவியா வச்சு 130 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சாப்பிட்டு வேணா கொஞ்சம் ரைஸ் வாங்கிக்கலாம். பிரியாணியில பாத்தீங்கன்னா வெங்காய பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி, ஸ்வீட் கொடுப்போம். சேர்வாய்க்கு பதிலாக கறி கொடுத்துருவோம், சிக்கன் கறி. ஆமா ஆமா, முட்டையா இருக்கும். 11:30க்கு வருவோம். 3:30 and 4 o'clockல முடிஞ்சோம். தம் பிரியாணி தான். விறகு எடுக்கும். வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுறது நல்லது. அதுதான் சொல்ல முடியும். வேற மற்றபடி சொல்லிடுவோம். உங்க ரைஸ் வேணா கம்மியா கேட்டு வாங்கிக்கிங்க. சாப்பிட்டு வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா வந்து வாங்கிக்கணும்னு சொல்லிடுங்க. சாப்பிடுங்க. குவான்டிட்டி சூப்பரா இருக்கு. பாருங்க, நாட்டுல வைக்கும் போதே அப்படியே ஊருக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுத்துருக்காரு பாய் பிரியாணி. சோழிநல்லூர்ல இந்த அளவுக்கு குவான்டிட்டி கொடுக்கறது இந்த பாய் மட்டும் தான். பிரியாணி பீஃப், முட்டை, கிரேவி, பீஃப் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. பீஃப் நிறையவே இருக்கு. சாப்பிட முடியல, வச்சுட்டேன். அந்த அளவுக்கு நிறையவே இருக்குது. சாப்பிடவே முடியல. சூப்பரா இருக்கு. சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. அன்லிமிட்டடாவே கொடுத்துருக்காங்க. சாப்பிடும் போதே அன்லிமிட்டடா தான் கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பர் டேஸ்ட். என்ன பிரியாணி வாங்கி சிக்கன் பிரியாணி சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா நாட்டு வச்சு அப்படி நல்லா 65 பீஸ் வைக்கிறாங்க. ரைஸ் பார்த்தா வாங்கிக்கங்கன்னு சொல்றாங்க. நல்ல குவாலிட்டியான ரைஸ் எல்லாமே நல்லா இருக்கு. நாங்கள் வந்து பீஃப் பிரியாணி சாப்பிட்றோம். டேஸ்ட் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ரெகுலரா சாப்பிட்றோம். ரெகுலரா இங்கே தான் சாப்பிட்றோம். இந்த ஏரியால இது ஒன்று தான் சூப்பரா இருக்கு. சிக்கனும் சாப்பிட்றோம், நல்லா இருக்கு. உங்களோட எல்லா ஐட்டமும் நல்லா இருக்கு. 2வது வாங்கிக்கலாம். சாப்பிட்டு வயிறு 10 நாளும் இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கலாம். சோழிநல்லூர் பாய் பிரியாணி. ஸோ இந்த பிரியாணி நிறைய பேர் சஜஷன் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கும் பண்ணிருக்கேன். ஒரு ரொம்ப வருஷமா வச்சிருக்காரு. இது எங்க இருக்குன்னு எல்லா லொகேஷனும் கீழே நான் பண்றேன். இவங்க பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கேன். 65 பிளஸ் அது இல்லாமல் எக்கு. இவங்க வந்து 130 rupees அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஒரு கல்யாண வீட்டில் போய் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்டேஷனோட சாப்பிட போறீங்களோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இங்கே இருக்கும். ஸோ இவங்ககிட்ட வாங்கியிருக்க சிக்கன் பிரியாணியில் பார்த்தீங்க ஒரு லெக்கு. இந்த பாயோட பிரியாணி ஒரு 3 தடவை நான் வந்து மிஸ் ஆயிடுச்சுங்க. காலி ஆயிடுச்சுட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமா வந்து சாப்பிட்டு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இருக்க ரைஸ் சொல்லணும், எல்லாம் விறகடுப்புல தான் செய்யறாங்க. இந்த பிரியாணி டப்பா பக்கத்துல இருக்கும்போது அந்த ஸ்மெல்லு நல்லா தூக்கி கொடுத்துச்சு எனக்கு. சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, அது இல்லாம இவங்க கத்திரிக்காய் பச்சடி, ரைத்தா, முட்டை, அடுத்து பீஃப்ல ஒரு தொக்கு மாதிரி ஒன்று வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ ஐட்டம் வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு பீஃப் பிரியாணி வேணா பீஃப் பிரியாணி வாங்கிக்கலாம், சிக்கன் பிரியாணி வேணா சிக்கன் பிரியாணி வாங்கிக்கலாம். ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா தொக்கு வைக்கிறான் தராங்க. அது அன்லிமிடெட் இல்லை, ஆனா நீங்க சாப்பிட்டு வேணும்னா வாங்கிக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் வைக்கிற குவான்டிட்டி அதிகமா இருக்கு. அது இல்லாம எக்கும் வச்சு தந்துட்டு இருக்காங்க. ஸோ உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கேன். பாத்தீங்களா, சிக்கன் பக்கோடா தராங்க. அது இல்லாம எக் வச்சு தராங்க. ஸோ ரைத்தா, கேசரி இதெல்லாமே தந்துட்டு இருக்காங்க. இவங்க சிக்கன் பிரியாணி ஃபர்ஸ்ட் குஸ்கா வச்சு எப்படி ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் அந்த பிரியாணில ஸ்பைசஸ் எதுவும் ஆட் பண்ணாத மாதிரி தெரியுது. ஆனா கொடுக்குற அந்த பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க. ரியலி அவங்க குக் பண்ணிருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த விறகடுப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அதை குக் பண்ணிருக்கனால பீஸ்னாவே எனக்கு இதுதான் பிடிக்காது. நல்ல பிரியாணி கடை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் இதெல்லாம் சொல்லும்போது டக்கு டக்கு டக்குன்னு பீஸ் உடையுது. வரேன் இவனெல்லாம் எப்படிதான் இந்த மாதிரி கடையெல்லாம் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க தெரியல. துண்டா உடையுது. அவன் வீட்டுல குக் பண்ணா இப்படி வரமாட்டுது. நான் உடைக்க கூட பிடிக்கல. அப்படி பிடிக்கும் போதே உடையுது.
செம்மையா குக்கா இருக்கு. அதுவும் ரைஸ் பாத்தீங்கன்னா அதோட பிளெண்ட் ஆகி டேஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த பைட் இது வைக்கும்போது ஸோ சிக்கனை வச்சு ஒரு பைட் தெரியல எப்படி இருக்குன்ட்டு. சிக்கன் வச்சு சாப்பிடும்போது அது ஜூசினஸ், சிக்கனோட ஜூசினஸ் சூப்பர் அல்டிமேட். அதோட அந்த ரைஸ் தாங்க மேட்ரு. ரைஸ்ல வந்து உங்களுக்கு அந்த எந்த லெவல்ல காரம் உப்பு இருக்கணுமோ எல்லாம் பக்காவா ஒரு பக்காவான பாய் வீட்டு பிரியாணி, கல்யாண வீட்டு பிரியாணி சாப்பிட்ற மாதிரி அப்படி ஒரு ஃபீல் கிடைக்குது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு, அந்த மாதிரி டேஸ்டா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன் 65 எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இஞ்சி பூண்டு போட்டு பண்ற அந்த மாதிரிலாம் இல்லை, நார்மலா அந்த மசாலா மட்டும் போட்டு சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆனா அந்த ஃபிளேவர் தெரியுது, ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, சாஃப்டா தான் இருக்கு. ஓகே குட். உங்களுக்கு சிக்கன் பிரியாணி ப்ளஸ் 65 வச்சு சாப்பிட இது ஒரு நல்ல ஆப்ஷனு. நெக்ஸ்ட் அவங்ககிட்ட இருக்க பீஃப் பிரியாணி. ஸோ பீஃப் பிரியாணி இந்த இடத்துல நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணிடுறாங்க. என்னன்னா பீஃப் தொக்கு கொடுக்குறாங்க, எலும்பு தொக்கு அந்த மாதிரிலாம் போடாம பீசஸ் வச்சு ஒரு தொக்கு போட்டு தந்துட்டு இருக்காங்க. அதை சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படி இருக்குட்டு. இப்போ பார்த்தீங்களா பீஃப் தொக்கு சீரிஸ். இந்த பீஃப் தொக்கு வந்து இந்த இடத்துல எங்கேயும் நான் சாப்பிட்டதா தெரியல. நீங்க எங்கேயா சாப்பிட்டுருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி பாருங்க, நானும் அதை செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ பீஃப் பிரியாணியில் இவங்க வைக்கிற பீஃப் தான் மேட்ரு. ஏகப்பட்ட பீஃப் வைக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு 3 வருஷமா இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் ரைஸ் வந்து எல்லாமே விளையாடு செய்யறதுனால அந்த உதிரி பக்குவம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது பக்காவா இருக்கு. பீஃப்ல ஆனால் எலும்புலாம் இருக்குங்க. பீஃப் வந்து கறியா போடல, பீஃப்ல வந்து எலும்பு போட்டுறாங்க. அந்த பீஃப் தொக்குல வந்து தொக்கு போட்டுறாங்க. ஆனால் பீஃப்ல போட்டிருக்க கறியை நல்லா சாஃப்டா தான் இருக்கு. ரொம்ப சாஃப்ட்னு சொல்ல முடியாது. ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா என்ன அது எப்படி பண்ணுவாங்கன்னா அஜினமோட்டோலாம் போடுவாங்க பார்த்தீங்கன்னா, அஜினமோட்டோலாம் போட்டோம்னா சாஃப்ட் ஆயிடும் பீஃப். இது வந்து நார்மல் குக்ல இருக்கு. ஸோ அப்பயே வந்து ஆர்டிஃபிஷியலா அஜினமோட்டோலாம் எதுவும் போடாதது தெரியுது பாருங்க. ஓகே நார்மல் குக்கு. உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு தெரியணும், சாப்பிடும்போது ஒரிஜினல் பீஃப் மாதிரி தெரியுது. பீஃப் ரைஸ் இருக்குதுங்களா, அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். பீஃப் சிக்கன் ரைஸ் ஒரு ஸ்டைல் இருக்கு, பீஃப் ரைஸ் ஒரு ஸ்டைல் இருக்கு. ரெண்டுத்துக்குமே டேஸ்ட் வைஸ் டிஃப்ரெண்ட் ஆகுது. ரெண்டுமே ஒரே மசாலா யூஸ் பண்ணல. பிரியாணில வந்து கொஞ்சம் எலும்பெல்லாம் போட்டு தான் பீஃப் பிரியாணி தராங்க, ஃபுல்லா கறியா போடல. ஆனா கிரேவில கறி போட்டு தராங்க. இதுதான் என் கண்ணை உடுத்துது பீஃப் தொக்கு. கம்மியா இல்ல வச்சிருக்க அந்த தொக்கோட வெரைட்டி. ரைஸ் ஒரு பைட் போயிடலாம் பீஸோட வச்சு. தொக்கு வந்து ஒன்னும் கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்குது இந்த பீஃப் பிரியாணிக்கு. ஒரு காரசாரமான ஃபீலு சட்லா இருக்கு. அந்த பீஃப் பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி மாதிரி ரொம்ப ஜூஸ்னஸா இல்லை, ஆனா சாப்பிட ரெண்டுமே டேஸ்ட் வைஸ் சக்கத்தா இருக்குதுங்க. இவங்க கல்யாணம் ஆகிறது மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பண்றதுனால ஸோ அதுக்கு எப்படி பண்ணாலும் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே எனக்கு சாப்பிட ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. ஸோ சாப்பிடும்போது நம்மளுக்கு தெரியும், சில ஃபுட்டெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. அந்த லெவலில் உங்களுக்கு வந்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வந்து உங்களுக்கு ஒரு கல்யாண வீட்டு பிரியாணி மாதிரி அந்த டேஸ்ட் இருக்கு. பீஃப் வந்து சட்டில் அது ஒரு தனி போர்ஷன் வேற ஒரு டேஸ்ட்ல கொடுக்குது. வந்தீங்கன்னா ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்க. அது இல்லாமல் உங்ககிட்ட வந்து கேசரி எல்லாமே வச்சிருக்காங்க, மறக்காம வாங்கி சாப்பிட்டு பாருங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, ஏன்னா ரஷ்ஷா இருக்கு. இது வந்து கத்திரிக்காய் பச்சடி, ஒரு இடத்துல கத்திரிக்காய் பச்சடி ஒரு மாதிரி இருக்கும்ல, இங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப கெட்டியாலாம் இல்லை, ரொம்ப லிக்விடேஷன் அந்த ஃபார்ம்ல தான் இருக்கு. மிளகுலாம் போட்டு எல்லாம் இது பண்ணி வேர்க்கெல்லாம் வச்சு சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆனா கொஞ்சம் லிக்விடேஷன் ஃபார்ம்ல இருக்கு உங்களுக்கு. ஆனா ஓகே சூப்பர். நீங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். வெங்காய பச்சடியே இருக்கு, வெங்காய பச்சடி ஆச்சு கூட நீங்க சாப்பிட்டு போகலாம். ஸோ வந்து ஏன் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ரெண்டுத்துல எது பெஸ்ட்னா ஒன்றுக்கு ஒன்று சளிச்சதே இல்லாம தான் சொல்லுவேன், ஏன்னா ரெண்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கு. டேஸ்ட் வைக்கிட்ட கேசரி வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்ல கேசரிலாம் தருவாங்களான்னு தெரியல. சிக்கன் பிரியாணி ஆகட்டும், பீஃப் பிரியாணி ஆகட்டும், ஸோ கேசரி வைக்கிறாங்க. சாப்பிடுவாங்க எல்லா ரேட்டுமே கேசரி வேணா சாப்பிட்டு வாங்கிக்கணும்னு சொல்றாங்க. ஸோ ரைஸும் பாய் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு உங்களுக்கு பசி இருந்துச்சுன்னா அன்லிமிட்டட் கிடையாது, வேணா வாங்கிக்கலாம். சாப்பிட்டு பசிக்கு தராது. ஒரு முந்திரி பருப்பு எல்லாம் மேலே வச்சு நெய்யெல்லாம் போட்டு, முந்திரி திராட்சை ஏலக்காய் நெய்யெல்லாம் போட்டு சூப்பரா பண்ணிருக்காங்க. ஒரு கல்யாண வீட்டுல போய் நீங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி எப்படி சாப்பிடுறீங்களோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இங்க தராங்க. ஸோ மதியான டைம்ல ஒரு பீஃப் பிரியாணி நீங்க சோழிங்கநல்லூர் சைட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த கடை ஒரு மஸ்ட் ட்ரை. ஸோ கீழே லொகேஷன் எல்லாமே மேப் பண்ணி வரேன், வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாங்க. நான் உங்களை ஐடியா பண்ணி டாடா பை.